கணக்கு காட்ட முடியாது, கணக்கு காட்ட தேவையே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நம்ம படாஜி சோட்டாஜி இவங்கெல்லாம் வந்து ஒரு மெதப்புலையா இருந்தாங்க. அந்த மெதப்புக்கு தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு பேரிடி இறக்கிருக்குது. இல்ல இனிமே நீங்க கணக்கு காட்டி தான் ஆகணும். இனிமேனா இனி வரக்கூடிய கணக்கு இல்ல, இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கையும் சேர்த்து மொத்தமா இனிமே நீங்க கணக்கு காட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில சுப்ரீம் கோர்ட் ஒரு அதிரடியான உத்தரவு ஒன்று போட்டிருக்கிறாங்க. இப்படி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இந்த தீர்ப்பாதால இன்னைக்கு வந்து பாஜக நம்ம படாஜி சோட்டாஜி இவங்க மட்டும் இல்ல, இவங்களால பயனடைஞ்ச பல கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்காங்கல்ல, அந்த கார்ப்பரேட் கம்பெனி எல்லாமே இன்னைக்கு வயிற்றுல புளிய கரைச்சு போய் பயந்து போய் கிடக்குறாங்க. எந்த விஷயத்துல கணக்கு காட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லி 2018 பாஜக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இப்போ பொதுவாகவே ஒரு கட்சிக்கு வந்து எல்லாருமே நிதி கொடுக்கறது வழக்கம், நிதியோ நன்கொடையோ ஏதாவது கொடுப்பாங்க. அப்படி நிதி கொடுக்கும்போது இத்தனை ஆண்டு காலமா இங்க இருந்த நடைமுறை அப்படின்னா, ஒரு கட்சி வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு மேல நிதி வாங்குறாங்க அப்படின்னா அந்த கணக்கை தேர்தல் ஆணையத்திட்ட கொண்டு போய் கணக்கு காட்டணும். இதுதான் காலங்காலமா இருந்த நடைமுறை. 20,000 வரைக்கும் வாங்கிட்டாலே கணக்கு காட்ட வந்துடணும். ஆனா பாஜக என்ன செய்யறாங்கன்னா, 2018 ஜனவரி 2ஆம் தேதி ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. தேர்தல் பத்திரம் அப்படின்னு ஒரு நடைமுறை கொண்டு வந்துட்டு, இந்த தேர்தல் பத்திரத்து மூலமா ஒருத்தர் எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அந்த கணக்கை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட காட்டணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. யார் நிதி கொடுத்தாங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை காட்டணும்னு எந்த அவசியமே இல்லைன்னு சொல்லி 2018 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த தேர்தல் பத்திரம் இது எப்படி அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்ல வந்து தேர்தல் பத்திரம் வந்து வாங்கிக்கலாம். ஒரு தனி நபரோ அல்லது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ அந்த தேர்தல் பத்திரம் வாங்கலாம். இந்த பத்திரம் வந்து 1000 ரூபாயில இருந்து இருக்கும். 1000, 10,000, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த பத்திரங்கள் இருக்கும். ஒரு நபர் எத்தனை பத்திரம் வேணாலும் வாங்கலாம். பத்திரம் வாங்கி ஒரு கட்சிக்கு அவங்க நன்கொடையா கொடுக்கலாம். ஆனா இப்படி இவங்க எத்தனை கோடி நன்கொடையா கொடுத்தாலும் யார் கொடுத்தாங்க எவ்வளவு கொடுத்தாங்க இந்த தகவலை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சொல்லணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிதான் பாஜக வந்து இந்த ஒரு சட்டத்தை பாஜக கொண்டு வராங்க. இப்ப இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தது மூலமா இப்ப பொதுவாகவே ஒரு இந்திய குடிமகனுக்கு நாட்டுல ஒரு உரிமை இருக்கு. நாட்டுல என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கனாலும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா ஒரு தகவலை ஒரு இந்திய குடிமகன் கேட்டு பெற முடியும். ஆனா இந்த தேர்தல் பத்திரம் மூலமா ஒரு கட்சி எவ்வளவு நன்கொடை வாங்கியிருக்காங்க யாருக்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு இந்திய குடிமகனால கேட்டு அவனால தெரிஞ்சுக்க முடியாது. இந்த கதையெல்லாம் உனக்கு நான் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை தான் 2018 பாஜக கொண்டு வந்தாங்க. சரி, இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரது மூலமா பாஜகவுக்கு இங்க என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த தேர்தல் பத்திரம் மூலமா நன்கொடை வாங்கிக்கலாம்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, இந்த நன்கொடையை எந்த கட்சியெல்லாம் வாங்கலாம், அந்த கட்சிக்கு என்ன நிபந்தனை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தேர்தல் நடக்குது வைங்க, ஒரு நாடாளுமன்ற தேர்தலோ இல்ல சட்டமன்ற தேர்தலோ நடக்குதுன்னா அந்த தேர்தலில் டோட்டலா வாங்கப்பட்ட வாக்குகள் எவ்வளவோ அந்த வாக்குகள்ல ஒரு கட்சி வெறும் 1% ஓட்டு வாங்கியிருந்தா போதும், அந்த கட்சி நன்கொடை வாங்குறதுக்கு தகுதியான கட்சி, தேர்தல் பத்திரம் மூலமா நன்கொடை வாங்குறதுக்கு தகுதியான கட்சி அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்துல சொல்லப்படுது. இப்போ இந்த சட்டத்து மூலமா கடந்த வருஷம் 2022 இருந்து 2023 வரைக்கும் பாஜகவுக்கு எவ்வளவு நன்கொடை வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் தேர்தல் பத்திரம் மூலமா மட்டுமே பாஜகவுக்கு 1300 கோடி ரூபாய் நன்கொடை வந்திருக்குது. அதுக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது பார்த்தா காங்கிரஸ் இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு வெறும் 171 கோடி ரூபாய் தான் நன்கொடை வந்திருக்குது. பாஜகவுக்கு 1300 கோடி, காங்கிரஸுக்கு வெறும் 171 கோடி, கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேல பாஜகவுக்கு இந்த இடத்துல நன்கொடை வந்து சேர்ந்திருக்குது. ஆனா இந்த நன்கொடை யார் கொடுத்தாங்கன்ற விபரத்தை அவங்க சொல்லணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் இல்லை. இப்போ இந்த நன்கொடை இந்த தேர்தல் பத்திரம் மூலமா இந்த வரக்கூடிய இந்த விஷயங்களை இதை நம்ம பார்த்தோம்னா 2016 இருந்து 2022 வரைக்கும் டோட்டலா எஸ்பிஐ பேங்க்ல விற்கப்பட்ட அந்த பத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல டோட்டலா இது வரைக்கும் 9,118 கோடி ரூபாய்க்கு பத்திரங்கள் விற்கப்பட்டிருக்கு. டோட்டலா வந்து 7 தேசிய கட்சிகள் 24 பிராந்திய கட்சிகள், இந்த ஒட்டுமொத்த கட்சிகளுக்கும் எஸ்பிஐ பேங்க்ல டோட்டலா விற்கப்பட்ட பத்திரங்களே 9,188 கோடி ரூபாய் வரைக்கும் தான் பத்திரங்கள் விற்கப்பட்டிருக்கு. இந்த 9,188 கோடியில பாஜகவுக்கு மட்டும் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 5,272 கோடி ரூபாய் பாஜகவுக்கு வந்திருக்குது. அதாவது டோட்டலா எவ்வளவு பத்திரம் விற்கப்பட்டிருக்கோ அதுல 58% பத்திரங்கள் பாஜகவுக்கு மட்டுமே விற்கப்பட்டிருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய தொகை தேர்தல் பத்திரம் மூலமா வாங்கப்படுது. ஆனா அது யாரு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அது ரகசியமா வைக்கப்படுதுன்னா இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு தனிநபரோ அல்லது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ ஒரு கட்சிக்கு வந்து நன்கொடை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு ஆளுங்கட்சிக்கு நன்கொடை கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அதானியோட கம்பெனியை ஒரு பெரிய தொகையை நன்கொடையா கொடுக்குறாங்க.
நாளைக்கு அந்த அதானியோட கம்பெனி ஏதாவது ஒரு மோசடி விஷயத்துல மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு மோசடி விஷயத்துல மாட்டிக்கிறாங்கன்னா இந்த கட்சி எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கறதா இதுல எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அந்த அவங்க கொடுத்த தொகைன்றது ரகசியமா இருக்கிறதால நம்ம கட்சிக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, நம்ம அவங்களை இதில் மாட்டி விட்டா எப்படி, நம்ம தானே அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற நினைப்பு ஒரு கட்சிக்கு அந்த தானாவே அந்த நினைப்பு வரும். ஆனா இதுவே இது பொது வெளியில கொடுக்கணும், இவர் எவ்வளவு நன்கொடை கொடுத்தாரு, எப்போ கொடுத்தாரு, எதனால கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த நன்கொடை விவரங்கள் டோட்டலா பொது வெளிக்கு வந்துருச்சு அப்படின்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா கேள்வி கேட்டுருவாங்க. ஏங்க இவ்வளவு பெரிய மோசடியில் ஈடுபட்டிருக்காங்களே, நீங்க இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்களே, அப்ப அவங்க இவ்வளவு கூட நன்கொடை கொடுத்தாங்களே, அதனாலதான் நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்களான்னு சொல்லி மக்கள் தரப்புல இருந்து கேள்வி வரும். அப்ப இது மாதிரியான கேள்விகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேர்தல் பத்திரத்தை எவ்வளவு நன்கொடை வருதுங்கிறத இவங்க ரகசியமா வைக்கிறாங்க, அதை தேர்தல் ஆணையத்து கூட தெரியாத அளவுக்கு மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துல பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டு பல வருஷமா இருந்துட்டு இருந்துச்சு. குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், மனித உரிமை அமைப்புகள் இவங்க எல்லாமே இது சம்பந்தமா தொடர்ந்து வழக்கு பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நீதிமன்றம் வரைக்கும் இதை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த வழக்கு படிப்படியா விசாரிக்கப்பட்டு இன்னைக்கு இறுதி தீர்ப்பு நீதிபதி சந்திரசூட் அவங்களுடைய தலைமையில 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் மூலமா இன்னைக்கு இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதிகள் 5 நீதிபதிகளுமே ஒரே ஒத்தமித்த கருத்து தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அரசியல் சாசனுக்கு எதிரானது. இந்த தேர்தல் பத்திரம் மூலமா ஒரு திட்டத்தை சட்டத்தை வச்சிருக்கீங்களா, இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. தேர்தல் பத்திரங்களோட திட்டம் இனி செல்லாது. இது மாதிரி ரகசியமா வாங்கி இந்த மாதிரி நன்கொடை வாங்குறீங்களா, இந்த பத்திரத்தோட திட்டமே இனிமே செல்லாது. தேர்தல் பத்திரங்கள் வாக்காளர்களது உரிமையை பறிக்கிறது. தேர்தல் பத்திரங்கள் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகிறது. தேர்தல் பத்திரங்கள் திட்டமானது தகவல் அறிமை உரிமை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்றாங்க. ஏன்னா ஒரு இந்திய குடிமகன் அவன் தான் அந்த அரசு தேர்ந்தெடுத்தான். அப்ப அவனே அந்த அரசு கிட்ட ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நடைமுறை இங்க இருக்கு. அதுதான் ஜனநாயகம். ஆனா நீ கேள்வி கேட்க கூடாது, நாங்க எவ்வளவு நாள் நிதி வாங்கிக்கிறோம், அதை பத்தி ஒரு இந்திய குடிமகன் கேள்வி கேட்க கூடாதுன்னா இது அடிப்படை சுதந்திரத்துக்கு எதிரானது, ஒரு அரசியல் அமைப்புக்கு எதிரானதுங்கிறதாலதான் நீதிபதிகள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தேர்தல் பத்திரங்கள் திட்டம் மட்டுமே கருப்பு பணத்தை ஒழிக்க உதவாது அப்படிங்கறத நீதிபதி மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல எஸ்பிஐ பேங்க் சார்பிலுமே சரி, பாஜகவுக்கு ஆதரவா அங்க வரக்கூடிய வக்கீல்களுமே சரி, அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி தேர்தல் பத்திரம் நாங்க எதுக்கு வாங்குறோம் அப்படின்னா கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்க வாங்குறோம், இந்த மாதிரி வாங்குறது மூலமா கருப்பு பணம் ஒழிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப நீதிபதி என்ன ஒரு வார்த்தை சொல்றாங்க, கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு, அதுல ஏதோ ஒரு வழியில கருப்பு பணத்தை ஒழிச்சிடலாம். ஆக்சுவலா எங்க கருப்பு பணத்தை ஒழிக்கவே இல்லை, 50 நாள்ல கருப்பு பணத்தை ஒழிக்கலாம், நடுரோட்ல உயிரோட கொளுத்துங்கன்னு சொன்னவர் தான் நம்மளு, அது வரைக்கும் இன்னைக்கு ஒழிக்கல. அப்படி நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா கூட இங்க 1000 வழிகள் இருக்குது. ஆனா இந்த மாதிரி மக்கள் கிட்ட ரகசியமா ஒரு விஷயத்தை வச்சுதான் கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொல்லி எந்த அவசியம் இல்ல, வேற ஆக்கப்பூர்வமான வழியை தேடுங்க அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்புல சொல்றாங்க. இதுக்கு அடுத்து ஸ்டேட் பேங்க் கிட்ட வராங்க. ஸ்டேட் பேங்க் தேர்தல் பத்திரங்களை வழங்குவதை உடனே நிறுத்த வேண்டும். தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை கொடுத்தவர்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் ஸ்டேட் பேங்க் மார்ச் 6ஆம் தேதிக்குள் பகிரங்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான பாயிண்ட். இதுதான் முக்கியமான பாயிண்ட். நீங்க இது வரைக்கும் இனி இந்த பத்திரத்தை விற்கிறது இதோட ஸ்டாப் பண்ணணும். இதோட ஸ்டாப் பண்ணா இதுக்கு அடுத்து மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க யார் யாருக்கெல்லாம் பத்திரம் கொடுத்துருக்கீங்க, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த எல்லா டீட்டெயிலுமே மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள நீங்க வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. தேர்தல் பத்திரம் திட்டத்துக்கான கம்பெனிகள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டது சட்டவிரோதம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா முதல் இருந்ததை விட இவங்க சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்களே, அந்த திருத்தமே சட்டவிரோதமானது. தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை கொடுத்தோர் விவரங்களை அறிய முடியாது என்பது வாக்காளர்களின் அடிப்படை உரிமையை மீறுவதாகும் அப்படின்னு சொல்லி டோட்டலா இதுல எவ்வளவு பெரிய சட்டவிரோதம் இருக்கு, இது மக்களுக்கு எதிரானது, இது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படிங்கறத இன்னைக்கு அந்த 5 நீதிபதிகளோட தீர்ப்பு, 5 நீதிபதிகளும் ஒத்தமித்த கருத்தோட ஒரு தரமான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அப்ப மொத்தத்துல இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததால இங்க பாஜகவுக்கு மட்டும் இல்ல, அவங்களால பயனடைஞ்ச கார்பரேட் கம்பெனிகள் இருக்காங்களே, அவங்களுடைய ரொம்ப உற்ற நண்பர்கள், அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய பீதியை, ஒரு பேரிடியை இறக்கிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா யார் யார் எவ்வளவு நிதி கொடுத்திருக்காங்க, அந்த நிதி மூலியமா அவங்க எந்தெந்த விஷயங்களை காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுல இன்னும் பல விஷயம் இனிமே தோண்ட வெளியே வரும் அப்படிங்கறத இதுல பெரிய ஹைலைட்டா பார்க்கப்படுது. அதனாலதான் இந்த தீர்ப்பை இன்னைக்கு இந்தியாவை கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பா பார்க்கப்படுது. இப்ப தொடர்ந்து இந்த தேர்தல் சம்பந்தமா வரக்கூடிய தீர்ப்புகளை பாருங்களேன். இதே நீதிபதி சந்திரசூட் தலைமையில சமீபத்தில் சண்டிகர் தேர்தல் சம்பந்தமான ஒரு தீர்ப்பு வந்துச்சு. போன வாரத்தில் ஒரு தீர்ப்பு. அந்த தேர்தல் அதிகாரி பாஜக சிறுபான்மை அணியில பொறுப்புல இருக்கக்கூடிய நபர், அவரு தேர்தல் அதிகாரியா வச்சாங்க. அவர் அங்க இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் கிறுக்கி முடிச்சுட்டு காங்கிரஸ் ஆம் ஆத்மியோட ஓட்டெல்லாம் செல்லாதுன்னு சொன்னார்ல, இதையுமே நீதிபதி சந்திரசூட் இவர் ஜனநாயக படுகொலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த தேர்தல் அதிகாரி அவர் ஒழுங்கா வரக்கூடிய பிப்ரவரி 19ஆம் தேதி முன்னாடி ஒரு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி
அந்த அளவுக்கு காட்டமா அந்த விஷயத்தை பதிவு செஞ்சாங்க. இப்போ அதுக்கடுத்து இந்த தேர்தல் பத்திரத்தோட விஷயம் இந்த அளவுக்கு மூடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன் அப்படி மூடி மறைக்கணும்? இது சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டோட உச்ச நீதிமன்றம் இப்படி தேர்தலோட விஷயத்துல இங்க எப்பேற்பட்ட சட்டமீறல் நடக்குது, விதிமீறல் நடக்குதுங்கிறத இன்னைக்கு அப்பட்டமா உலகத்தோட பார்வை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ ஃபைனலா இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் நல்லா பாருங்க. கண்டிப்பா பாஜக இந்த தீர்ப்புக்கு எதிராக அவசரமா மசோதாவை கொண்டு வருவாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொண்டு வந்தாலும் இவங்க என்னைக்குமே அந்த தீர்ப்பை மதிச்சது கிடையாது. நாடாளுமன்றத்தில் இவங்கள்ட்ட பெரும்பான்மை இருக்கு அப்படிங்கறதால உடனே ஒரு மசோதாவை கொண்டு வருவாங்க. அந்த மசோதாவில் தேர்தல் பத்திரங்கள் அது செல்லும். தேர்தல் பத்திரங்கள் மூலமா எவ்வளவு நிதி வாங்குறோமோ அந்த ரகசியத்தை வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட பெரும்பான்மை இருக்கிறதால கண்டிப்பா அப்படி ஒரு மசோதா கொண்டு வருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அழகான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய விஷயத்துல உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் இந்த 3 பேருமே சேர்ந்துதான் ஒரு தேர்தல் ஆணையத்தை நியமிக்கணும். அப்பதான் இந்த தேர்தல் ஜனநாயக பூர்வமா நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா பாஜக அதை ஏத்துக்காம அவசரமா ஒரு மசோதாவை கொண்டு வந்துட்டு இல்ல அப்படிலாம் நியமிக்க முடியாது. தேர்தல் ஆணையரை யார் நியமிப்பாங்கன்னா பிரதமரால் நியமிக்கக்கூடிய ஒரு கேபினெட் அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர். ஆல்ரெடி பிரதமர்னா இவங்க கட்சியில பாஜக சார்பில் 2 பேர், எதிரில இருந்து 1 பேர் மட்டும்தான் தேர்தல் ஆணையரை நியமிப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மோசமான மசோதா கொண்டு வந்தாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த விஷயத்திலும் இந்த தேர்தல் பத்திரத்தோட விஷயத்திலையும் இவங்களுக்கு சாதகமா இவங்க கையில பெரும்பான்மை இருக்கிறதால கண்டிப்பா இப்ப வேகமா ஒரு மசோதாவை கொண்டு வருவாங்க பாருங்க. ஆனா பாஜக இப்படி ஒரு மசோதா மட்டும் கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு மசோதா மட்டும் அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா இவங்களுடைய அந்த பெரும்பான்மை இருக்கு, எங்க கையில சர்வாதிகார ஆட்டம் இருக்குது அப்படிங்கறதால பாஜக எப்பேற்பட்ட ஊழலை செய்யறாங்க, எப்பேற்பட்ட ஊழலை மூடி மறைக்கிறாங்க, இவங்க கையில பெரும்பான்மை இருக்கிறதால இங்க ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு படுகொலை செய்யறாங்க அப்படிங்கறத கண்டிப்பா மக்கள் தெளிவா புரிஞ்சுப்பாங்க. மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.